முக்கிய செய்தி, மிக முக்கியமான தருணங்களில் இந்தியா ஒற்றுமையாக நிற்கிறது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், கிரண் ரிஜிஜுவுடன் ஆன எக்ஸ் தள பதிவு பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடைபெற்றதில் 26 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியாவானது ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத கட்டமைப்புகள், தீவிரவாதத்தினுடைய முக்கிய இடங்கள் அனைத்தையும் குறிவைத்து இந்தியாவானது தாக்கியது. இதனையடுத்து இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் உடனடியாக பாகிஸ்தானானது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொதுமக்களுடைய குடியிருப்பு பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதே வேளையில் பல்வேறு ட்ரோன்களை அனுப்பி தாக்குதலை மேற்பட்ட போது அது அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியா சற்று அதிகமான ஒரு ரிட்டாலியேஷன், அதாவது அதிரடியான தொடர் தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள், அதே போன்று விமான தளங்கள் கடுமையான சேதத்திற்கு ஏற்பட்டிருந்தன. வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பும் இந்த தாக்குதலில் கடும் சேதத்தை அடைந்தது. இதனையடுத்து சர்வதேச தலையீட்டை தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது பேசப்பட்டு அந்த தாக்குதல் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதே வேளையில் ராணுவ தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றிருந்தது. இதனையடுத்து இந்திய பிரதமரான நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சகிப்புத்தன்மையே கிடையாது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், பாகிஸ்தானுடைய வருங்கால நடவடிக்கைகளை பார்த்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான தகவல்களை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய தலைநகராகவும் தீவிரவாதிகளின் சொர்க்க பூமியாகவும் இருப்பதாகவும் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இதனையடுத்துதான் உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நேச நாடுகளுக்கும் அதே போன்று ஆதரவளித்த பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கும் விளக்குவதற்காக ஒரு 7 குழுவை மத்திய அரசானது அமைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் திமுகவுடைய கனிமொழி, அதே போன்று தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுப்ரியா சுலே, அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், பாஜகவை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத், பைஜெயந்த் பாண்டா, அதே போன்று ஜேடியுவை சேர்ந்த சஞ்சய் குமார், சிவசேனாவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் 7 குழுக்களை அவர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் உட்பட முக்கிய கூட்டு நாடுகளுக்கு அனுப்புவதற்காக அந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு தான் இதற்கான முன்னெடுப்பை எடுத்திருந்தார். ஒவ்வொரு குழுவிலும் 5 முதல் 6 எம்பிக்கள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, கத்தார், ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் அதே போன்று பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜாங்க ரீதியிலான கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுப்பதற்கான அந்த முன்னெடுப்பை எடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த தீவிரவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்தியாவானது மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்களுக்கான அந்த நிதி உதவி உள்ளிட்டவற்றை நிறுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான ராஜாங்க ரீதியிலான இது போன்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் தற்போது இந்தியாவானது இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எம்பிக்கள் தலைமையிலான குழுக்களை அனுப்பி அங்கு ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தற்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு ஒரு பதிவையிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், ஒவ்வொரு ஆபத்தான தருணங்களிலும் ஒவ்வொரு சிக்கலான நேரங்களிலும் நம் இந்தியா ஒற்றுமையுடன் நிற்கிறது என்பதை அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் போது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு தீவிரவாதத்திற்கு எதிரான வேறொருக்கும் ஒரு நோக்கத்திற்கு இந்திய அரசாங்கத்துடன் துணை நிற்போம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலும் மக்களுடைய ஆதரவை சுட்டிக்காட்டும் வகையிலும் தான் தற்போது கிரண் ரிஜிஜு இந்த பதிவை ஏற்றிருக்கிறார். மோகன். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் எக்ஸ் தள பதிவு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.